Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இப்போ 21க்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக முதல்ல வந்ததுக்கப்புறம் இந்த குறுநில மன்னர்களுடைய பவர் எல்லாம் டம்மி பண்ணுறதை வந்து நம்ம கண்குளியில் பார்க்க முடியுது. இப்போ 21க்கு பிறகு ஸ்டாலின் முதலமைச்சராக முதல்ல வந்ததுக்கப்புறம் இந்த குறுநில மன்னர்களுடைய பவர் எல்லாம் டம்மி பண்ணுறதை வந்து நம்ம கண்குளியில் பார்க்க முடியுது. திண்டிவனத்தில் இப்போ பாமக யாரு கூட கூட்டணின்றது தான் முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் பாமக திமுகவோட தான் இந்த தேர்தலில் கூட்டணின்னு. இப்போ பாமக சப்போஸ் அதிமுக கூட்டணியில் வரும் பட்சத்தில் மயிலம் வந்து பாமகக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். செஞ்சியோடைய நிலவரம் என்ன சார்? ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா பாமகவா விடுதலை சிறுத்தைகளாக வரும். இவங்க ரெண்டு பேர் எந்த தொகுதியை யார் விட்டு கொடுத்து மாற்றிக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த வெற்றி வாய்ப்புக்குள்ளே போகும். விழுப்புரம் தொகுதி வந்து ஸ்டார் இது வந்து பொன்முடியினருக்கு ஸ்டார் தொகுதியாகவே இருந்து அவர் தொகுதி மாறி மாறி போய் இப்போ அந்த விழுப்புரத்துக்கு ஒரு ஸ்டாராக லக்ஷ்மண் உருவாகிட்டாருன்றதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் உவன். இது தேர்தல் திருவிழா 2026 நிகழ்ச்சி. கடந்த முறை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 தொகுதிகளுடைய கள நிலவரம் தற்போது என்ன அப்படிங்கிற ரீதியில் விரிவாக வந்து பார்த்தோம். இந்த முறை வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 சட்டமன்ற தொகுதிகளின் நிலை என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஃபைன் டைம் மீடியாவின் CEO திரு CK காமேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சார்? நலமாக இருக்கேன் சார். திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் வந்து வட மாவட்டங்களில் தான் ஃபஸ்ட்டு வந்து விரிவடைந்தது. குறிப்பாக காமராஜருடைய ஆட்சி காலத்தில் வந்து வட மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா வன்னியர் மற்றும் பட்டியல் சமூக மக்களுடைய அந்த பகுதிகளில் வந்து திராவிட கட்சியுடைய எழுச்சி வந்து அதிகமாக இருந்தது. அதுவும் குறிப்பாக இன்றைக்கு வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டங்களாக இருந்து பல மாவட்டங்களாக பிரிந்திருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டமாக வந்து இருக்குது. 80-90 காலகட்டங்களில் திராவிட கட்சிகளுடைய அரசியலை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எழுச்சியை வந்து நம்ம தொடர்ந்து அரசியல் வரலாற்றில் வந்து பார்க்கிறோம். தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகள் நிலை என்ன சார்? இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். அதாவது ஒரு தெளிவான ரெகுலராக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறோம். என்ன அப்படின்னா அங்கே வந்து இப்போ திமுகவில் கொஞ்சம் பலமாக கருதப்பட்ட பொன்முடியை வந்து இப்போ வந்து டம்மி ஆக்கப்படுகிறது. அவருக்கு ஒரு நிறைய நெகட்டிவ் ஷேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அவருக்கு பதில் அவர் மகன் முன்னிலைப்படுத்தப்படுறார். அதே மாதிரி இந்த தடவை அப்படி வந்தால் சப்போஸ் திமுகவை ஜெயிச்சா வந்து பொன்முடிக்கு மறுபடியும் அவருடைய சார்புக்கோ அமைச்சர் பதவி கிடைக்குமானா கிடைக்காது. மேபி வேறு ஒரு பொதுவாக ஒரு ஆளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து நம்ம ஒரு தொகுதி வைஸ் பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். பட் நம்ம எல்லாருமே ரெகுலராக நினைக்கிற அந்த அரித்மெட்டிக் நம்பர் வந்து இந்த தடவை கொஞ்சம் வேரியேஷன் ஆகலாம் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பு. இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் முதல் தொகுதியாக வந்து திருக்கோவிலூர் தொகுதியை வந்து எப்படி பார்க்குறீங்க? திருக்கோவிலூர் தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போன தடவை வந்து பொன்முடி நின்றார். அதிமுக கூட்டணி சார்பாக பிஜேபியிலேருந்து கலிவர்தன் இருந்தார், பிஜேபியோட மாவட்ட செயலாளர். இங்கே ஏன் வந்து திருக்கோவிலூரில் போய் பொன்முடி நின்னாருன்றது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை நம்ம பார்த்தோன்னா 11லேருந்து ஆரம்பிக்கும். ஓகே. 2011 தேர்தலில் வந்து தொகுதிகள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் மறுசீரமைப்பு படும்போது பொன்முடியும் CV சண்முகம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தொகுதிகளை மாற்றிக்கிட்டாங்கன்னு ஒரு இது வந்து ஒரு டாக் இருந்திருக்கும். நீங்கள் அந்த காலத்தில் ஒரு அரசியல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கும். அவர் திண்டிவனத்தில் இருப்பார், ஒரு விழுப்புரத்தில் யாருமே ஒன்றாவே நிற்க மாட்டாங்கன்ற ஒரு இதில் இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கில் நின்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து 2 ரிப்போர்ட், ஒன்று முனுசாமி, ஒன்று CV சண்முகம். முனுசாமியும் வந்து ஆப்போனண்ட்டை வந்து டிசைட் பண்ணி பேசி வச்சுட்டு தான் தொகுதி நிற்பாங்க அப்படின்னு இருந்த 2 பேர் இருந்தாங்க. ஸோ இதை ஜெயலலிதா அவர்கள் வந்து 11க்கு தேர்தலுக்கு அப்புறம் இது தெரிய வந்தது. அதனால் 16 தேர்தலில் ஜெயலலிதா வந்து CV சண்முகத்தை வந்து பொன்முடியை எதிர்த்து தான் நிற்கணும்னு சீட்டு கொடுத்தாங்க. யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு இது வரைக்கும் இல்லை. அந்த ட்விஸ்ட்டில் CV சண்முகம் ஜெயித்ததுனால அவருக்கு வந்து அமைச்சர் பதவி சட்ட அமைச்சர் கொடுத்தாங்க. அதே மாதிரி முனுசாமிக்கு கொடுத்தாங்க. முனுசாமி தோற்று போனார்.
அது வந்து ஒரு அதை நம்ம அந்த பக்கம் போகும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். இங்கே வந்து சிவி சண்முகம் 16 ஜெயிச்சார். அது அப்படியே 21 வரும்போது உஷாரா பொன்முடி வந்து தொகுதி மாறிட்டார். 16 திருக்கோயிலூர் போயிட்டார், நம்ம 11 தோத்துட்டோம் அப்படின்றதுனால 16 சிவி சண்முகத்தை எதிர்த்து நிற்கும் போது திருக்கோவிலூருக்கு வந்து இவர் இப்போ மாறிட்டார், ஷிஃப்ட் ஆனார். ஸோ அந்த ஷிஃப்ட் அதே தான் 21க்குமே தொடருது. இதில் பார்க்கும்போது இப்போ பொன்முடிக்கு இருக்கிற ஒரு பேட் டைம் சொல்லலாம். அவருடைய இவரை பார்த்தீங்கன்னா நான் இவருக்கு இப்போ நடக்கிறதெல்லாம் நான் பார்க்கும்போது வீரபாண்டி ஆறுமுகத்துடைய ஃபேமிலிக்கு நடந்த ஒரு பேக் ட்ரிப் மாதிரி தான் திமுகவில் நடக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அரசியல் அதிகாரத்தில் கோலாச்ச முடியாத சுச்சுவேஷன். அந்த கோலாச்சரவங்கள சரி பண்ணுற மாதிரியோ டம்மி பண்ணுறது தான் செய்கிறாங்க. இனிமேல் மாவட்ட செயலர் நம்ம எப்போவுமே திமுகக்குன்னா குறுநில மன்னர்கள்ன்றது ஒரு டைட்டிலாக வச்சுருந்த காலம் வந்து 2023 21க்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. இப்போ 21க்கு பிறகு ஸ்டாலின் முதல்ல வந்ததுக்கப்புறம் இந்த குறுநில மன்னர்களுடைய பவர் எல்லாம் டம்மி பண்ணுறதை வந்து நம்ம கண்குழியில் பார்க்க முடியுது. வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகனாக இருந்தாலும் துரைமுருகனே பொதுச் செயலாளராக்கப்பட்டாலும் அதை வந்து அவரை வந்து டம்மியாகவும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்கே ஒரு ஆப்போனண்ட்டு அது ஈக்குவலாக வளர்க்குறதுலேயும் இவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த குறுநில மன்னர்கள்னு டம்மி ஆகிறது வந்து இவரையுமே அந்த இதில் வராங்க. எனக்கு தெரிஞ்சு திருக்கோவிலூரில் இந்த தடவை பொன்முடிக்கு சீட்டு கொடுக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய மகனுக்கு கௌதம் சிகாமணிக்கு வந்து சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன்ற பாயிண்ட்லேயும் அப்படி கொடுத்து கௌதம் சிகாமணி ஜெயித்தாலும் அவர் அமைச்சரவையில் இடம்பெறுவாரான்றது ஒரு டவுட்டு. இப்படி தான் இருக்கும், அதாவது திமுக ஆளுங்கட்சியாக வரும் பட்சத்தில். ஸோ இப்போது வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் பொன்முடி விசஸ் கௌதம் சிகாமணி தான் முதல்ல பார்க்கணும். சார் நீங்கள் சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே விசஸ் வருதா? ஆமாம். நம்ம என்ன பண்ணுவோம், வெற்றி தோல்வி யாருக்குன்றதுக்கு விசஸ் போடுவோம். ஆமாம். நம்ம ஆப்போனண்ட்டு ஏடிஎம்கே அலைன்ஸில் யார் நிற்க போகிறான்னு நம்ம பார்க்குறோன்னா, இப்போ இந்த தடவை பிஜேபி விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பி அதை கேட்பாங்க நான் நினைக்கிறேன் அலைன்ஸை ஏடிஎம்கேல. ஸோ அதே சீட் கிடச்சா அதை விட பெட்டர் கேண்டிடேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ இப்போ நான் திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இடத்துல கௌதம் சிகாமணி விசஸ் பொன்முடிக்கு கொடுத்து இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி தான் நம்ம வந்து திருக்கோவிலூரை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். இப்போ அடுத்த தொகுதியாக திண்டிவனம் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இருக்குது நிலவரம்? திண்டிவனம் தனி தொகுதியாக ஆனதுனால இப்போ போன இதில் வந்து ஏடிஎம்கே நின்னாங்க, டிஎம்கேவும் டைரெக்டாக மோதினாங்க. ஸோ இந்த தடவை இவங்க 2 பேருமே நிற்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம். இல்லைனா திருமாவளவன் ஒரு தொகுதி கேட்டு பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து மேபி வன்னியரசுக்கு பதிலாக வேறு தொகுதியில் இருக்கார். அவர் தான் வானூரில் இருந்தார். அந்த தொகுதிக்கு பதில் இந்த தொகுதியை மாற்றி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். பட் இப்போ பிரகாரம் அது டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே தான். திண்டிவனத்தில் இப்போ பாமக யாரு கூட கூட்டணின்றது தான் முக்கியம். நம்ம ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம் பாமக திமுகவோட தான் இந்த தேர்தலில் கூட்டணின்னு. அப்படி பார்க்கும்போது திண்டிவனமும் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி தவறும் பட்சத்தில் பாமக அதிமுக கூட்டணியில் வந்தால் ஒரு இழுபறி இருக்கும். அதில் வந்து 90% வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ கடந்த 2016 வந்து சீதாபதி சொக்கலிங்கம் அப்படிங்கிறவங்க வந்து சொற்ப ஓட்டுகளை தான் ஜெயிச்சிருந்தாங்க. தற்போது அவங்களே தான் மீண்டும் வந்து நின்னாங்க. கடந்த முறை வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்போ கொஞ்சம் இழுபறி தொகுதியாக தான் இருக்குது. இழுபறி தொகுதி தான் அது, ஜென்ரலாக இழுபறி தொகுதி. அதை பாமக எங்கே போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ பாமக திமுக கூட வந்துச்சுன்னா ஷோ ஷாட் வின்னிங் வந்து திமுக திண்டிவனம். அது அதிமுக கூட்டணியில் இருக்கிற பட்சத்தில் அந்த இழுபறியில் ஒரு அப்பர் ஹேண்ட் யார் எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து, கேண்டிடேட்டை பொறுத்து இந்த வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின வாக்குகள் அங்கே இருக்குது. ஆமாம், நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பாமகவை இக்னோர் பண்ணி நம்ம வந்து எடுத்துட முடியாது. அதே பட்சத்தில் இங்கே தேமுதிகவையும் நம்ம கன்சிடர் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 1-2% இருக்குது. அவங்களுடைய அலைன்ஸ் எந்த பக்கம் போகுதுன்றதையும் கன்சிடரேஷன் எடுக்கணும். இப்போ திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட பாமக இருந்து தேமுதிக சப்போஸ் திமுகவுடன் இருந்தால் அந்த இழுபறி நம்ம இதில் 90%
திமுகவுக்கு வாய்ப்புன்றோம் இல்லையா, அது ஒரு 100% ஆகிறதுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திமுக கூட்டணிக்கு. அங்கே பாமக கூட்டணியில் அதிமுக கூட்டணி இருந்தாலுமே தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்த தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் என்ன சார்? இப்போ மயிலம் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாமக திமுகவுடைய இதில் இருந்தது. ஆனால் லெஸ்ஸர் ஓட் ஷேரிங்கில் தான் பாமக வந்து வின் பண்ண இடம். இப்போ அவங்க தக்க வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லிட்டு அன்புமணி பண்ணார். அதில் அந்த தொகுதியில் அவங்க நின்னாங்க 2016. ஓகே. பட் இப்போ 2021 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, சிவகுமார்ன்றவர் பிஎம்கேல கேண்டிடேட்டாக இருக்கார். இது அலைன்ஸை வந்து டிசைடிங் பொறுத்து. இந்த அலைன்ஸ் பாமக சப்போஸ் அதிமுக கூட்டணியில் வரும் பட்சத்தில் மயிலம் வந்து பாமகக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், 90%. ஆனால் நம்ம நினைக்கிறோம் பாமக திமுக கூட தான் போகுன்றதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து சிவி சண்முகம் வந்து தொகுதி மாற ஒரு இதில் இருக்கார். அவருடைய தொகுதியிலேருந்து இந்த தொகுதிக்கு மாறலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி பார்க்கும்போது மயிலம் வந்து இந்த தடவை அதிமுகவில் சிவி சண்முகம் நின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது இங்கே இந்த தொகுதி மாறுறதுன்றதே பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது ஒவ்வொரு தொகுதிகள்லையும். ஸோ அது பிரகாரம் சிவி சண்முகம் சப்போஸ் இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி இவர் வந்தார் அப்படின்னா இந்த தொகுதி வந்து அதிமுக கூட்டணிக்கான தொகுதியாக பார்க்கப்படும். ஏன் விழுப்புரத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகிறாரு சார்? அங்கேயே 2 முறை வெற்றி பெற்றிருக்காருல்ல. அங்கே வந்து அதிமுகலேருந்து போன திரு லக்ஷ்மணன் டிஎம்கே கேண்டிடேட்டாக இருக்கார். பொன்முடியை மாற்றி அவருக்கு அங்கே கொடுக்கும் போதே அவர் நல்ல வின் பண்ணியிருக்காரு. இந்த தடவை அவர் வின் பண்ண எனக்கு சண்முகத்துக்கு பதில் பொன்முடிக்கு பதில் அமைச்சர் பதவியில் அவருக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நான் நினைக்கிறேன். லக்ஷ்மணனுக்கு தான் அமைச்சர் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த தடவை ஜெயிச்சார்னா. ஸோ இப்போ சண்முகம் வந்து பவர் சேஞ்ச் ஆகிறது தெரிஞ்சுக்கிறாரு நான் நினைக்கிறேன். பொன்முடியை வந்து டம்மியாக்கப்பட்டார், அங்கே பவர் அவருக்கு இல்லை. இப்போ லக்ஷ்மணன் தான் பவர் ஆறாருன்னு தெரியுறதுனால லக்ஷ்மணன் எதிர்த்து நிற்கிறத தவிர்த்து அவர் வந்து மயிலமுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். ஒரு சேஃபர் ஜோனுக்கு போகிறாரு. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். அப்போ லக்ஷ்மணன் அங்கே வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த மாவட்டத்துக்கான ஒரு அமைச்சராக லக்ஷ்மணன் வந்து வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த திமுக கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில். விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த தொகுதியாக பார்க்கப்படுவது செஞ்சி முக்கியமான ஒரு தொகுதி. வரலாற்றில் நிறைய இடங்களில் சுற்றுலாத்தலங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக வந்து இருக்குது. செஞ்சியுடைய நிலவரம் என்ன சார்? செஞ்சி போன தடவை பாமக திமுக 1-1 இருந்தாங்க. இந்த தடவையும் அது நிற்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவில் நான் இந்த தடவை தொகுதியை மாறுவாங்க, விசிகா வாங்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது. நான் 2 தொகுதி பார்க்குறேன். ஆல்ரெடி அவங்க விசிகா வந்து வன்னியரசு இந்த தொகுதியில் வானூரில் நின்னார். பட் இந்த தடவை அவர் வந்து செஞ்சி இல்லைன்னா திண்டிவனத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் செஞ்சியில் சப்போஸ் வந்தால் திமுக அலைன்ஸு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே வந்து பலமாக இருக்கும். ஆனால் அங்கே பாமக திமுக கூட்டணியிலே இருக்கும் பட்சத்தில் செஞ்சு பாமகவும் வாங்குவாங்க. ஸோ அவர் வந்து திண்டிவனத்துக்கு இந்த திண்டிவனமாக செஞ்சியான்றது பாமகவா விடுதலை சிறுத்தைகளா ஒரே கூட்டணியில் இருந்தாங்கன்னா பாமகவா விடுதலை சிறுத்தைகளாக வரும். இவங்க 2 பேர் எந்த தொகுதி யார் விட்டு கொடுத்து மாற்றிக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த வெற்றி வாய்ப்புக்குள்ளே போகும். இங்கே இப்போது இருக்கிற பாமக திமுக கூட்டணியில் போனால் ஷோஷாட் பாமக வின் பண்ணும் திமுக அலைன்ஸு. பாமக அதிமுக கூட்டணியில் வந்தால் திமுக கூட்டணியில் சப்போஸ் விடுதலை சிறுத்தைகள் நின்னாலும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு திமுக கூட்டணிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கரண்ட் எம்எல்ஏ வந்து முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இருக்கிறாரு. அவர் வந்து விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக வந்து இருக்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது சொந்த தொகுதியை வந்து விட்டுத்தர அவர் தயாராவாரா கூட்டணிக்கு? இருக்கா. செஞ்சி மஸ்தானுக்கும் அன்னைக்கு அவர் தொகுதி எந்த இப்போது சேஃபர் சைடாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது எந்த அலைன்ஸுக்கு போகிறது? இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கான பாமக அலைன்ஸ் வந்ததுன்னா செஞ்சி மஸ்தானே நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அவருக்கு விட்டு கொடுக்காம, ஏன்னா ஏற்கனவே ஒரே டைமில் 2 பேர் டம்மி பண்ண திமுக சப்போஸ் கன்சிடர் பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் செஞ்சி மஸ்தான் இருக்கட்டும்னு நினச்சாங்கன்னா அவருக்கு தான் சீட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த பாமகக்கும் திருமாவளவனுக்கான தொகுதி மாறுறதுன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் உங்களுக்கு திண்டிவனம் இருக்குது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தனி தொகுதியாக திண்டிவனம் இருக்குன்னும் போது
அவங்க இங்கே வரப்போகிறது கிடையாது. பாமக ஏற்கனவே இந்த தொகுதி நின்னதுனால அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க 11. ஆமாம், அதனால் அவங்க இங்கே வரத்துக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால நம்ம அது பாமகக்கான ஸ்கோப்பாக கொடுக்குறோம். அது கொடுத்தாலும் செஞ்சிக்கு வேறு தொகுதி மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செஞ்சி மஸ்தானுக்கு வந்து தொகுதி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அவர் அமைச்சராக இருந்ததுனால 90% தொகுதி மாற்ற மாட்டாங்க. பாமக கன்வின்ஸ் பண்ணி வேறு தொகுதி கொடுப்பாங்களே தவிர செஞ்சி மஸ்தானுக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதற்கு அடுத்ததாக வானூர் தனி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன சார்? வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம சக்கரபாணி வன்னிய அரசுக்கு தான் நம்ம பார்க்குறோம். இந்த தடவை அலைன்ஸ் வன்னிய அரசு ப்ளஸ் பாமக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் ஒரு இழுபறியில் திமுக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அலைன்ஸ் பார்ட்டி வானூரில் அதே இழுபறி ஸ்கோப் வந்து ஏடிஎம்கே அலைன்ஸுக்குமே நம்ம கொடுக்கலாம். ஆனால் போன தடவை வந்து ஏடிஎம்கே கூட பாமக இருந்ததுனால தான் கொஞ்சம் பலமாக கருதப்பட்டது. அதாவது வானூர் தொகுதி வந்து தைலாபுரம் தோட்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு தொகுதி. அதே பாமக சப்போஸ் இந்த அலைன்ஸ்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய இவர் ஜிகே மணிக்கான தொகுதியாக இருக்கப்படலாம். இல்லைன்னா அலைன்ஸ் பார்ட்டியான டிஎம்கேவே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். டிஎம்கே இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்பு இந்த தடவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க திமுகவுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தொகுதி மாறுறது. அதனால தான் வன்னியரசு திருமாவளவன் அவர்தான் நம்ம திண்டிவனத்துக்கு கூட ட்ரை பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இப்போ திமுக சப்போஸ் அங்கே டைரெக்டாக பாமக வந்து வானூரில் திமுகவை நிற்க சொன்னாங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜுக்கு அங்கே வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எம்எல்ஏ கேண்டிடேட் இந்த ஷஃபில், ஏன்னா இப்போ இந்த புது கேண்டிடேட் 1-2 இப்போ உள்ளே வராங்க, கூட்டணிகளும் உள்ளே வர்றதுனால இது கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். நம்ம எல்லா ஒரு ஆஸ்பெக்ட்ஸும் பார்த்து நம்ம இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது வானூரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொடர்ந்து சில இடைத்தேர்தல்கள்லாம் வந்து சந்தித்த ஒரு தொகுதி. அதிமுக ஆட்சி காலகட்டத்திலையும் வந்து இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கு, திமுக ஆட்சி காலகட்டத்திலையும் இடைத்தேர்தலை வந்து சந்திச்சிருக்கு. இந்த தொகுதியினுடைய நிலவரம் என்னவா இருக்குது? விக்கிரவாண்டி பற்றி திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. டிஎம்கே அண்ட் பிஎம்கே போன எலெக்ஷனில் இடைத்தேர்தலில் நின்று இருக்காங்க. பிஎம்கே இண்டிவிஜுவலாக கிட்டத்தட்ட 56,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருக்காங்க. திமுக இடைத்தேர்தலில் 124 விட்டலாம் இடைத்தேர்தல். அது முந்தின சட்டசபை தேர்தல் எடுத்துக்கிட்டோன்னா 93,000 தொகுதி ஓட்டு வாங்கியிருக்காங்க டிஎம்கே. ஏடிஎம்கே வந்து 84,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஒரு 9,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் டிஃப்ரெண்ட். அது வந்து ஏடிஎம்கே அவ்வளோ வாங்கினதுக்கு காரணம் பாமகவும் ஒரு இது பாமக பெல்ட்டாக தான் இருக்குது. பெல்ட்டாக இருக்கிறதுனால அது அந்த இதுக்கு இப்போ பாமக சப்போஸ் திமுக கூட போகும் பட்சத்தில் இந்த தொகுதி வந்து வீக் ஆகும். டிஎம்கேக்கான ஃபேவராக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற வேட்பாளர் இப்போ ஆல்ரெடி இருக்கிற இடைத்தேர்தலில் இருந்த வேட்பாளர் வந்து பொன்முடி ஆதரவாளராக இருக்கிறதுனால அவருக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்களான்ற ஒரு பாயிண்ட். அந்த ஆதரவாளர்கள் எல்லாரையும் கட்டப்படும் பட்சத்தில் அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை புதுமுகம் நிறுத்தப்பட வாய்ப்பு, புதுமுகம் நிறுத்த வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அந்நிய சிவாக்கே அதுக்கு அங்கே அதிகமான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் நம்ம. இதற்கு அடுத்ததாக மாவட்டத்தின் முக்கிய மைய தொகுதியான விழுப்புரம் எப்படி இருக்குது சார்? விழுப்புரம் அங்கே வந்து இப்போது அதிமுகவுடைய முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் லக்ஷ்மணன் வந்து இப்போது டிஎம்கேல கேண்டிடேட்டாக இருந்து மாவட்ட செயலாளராகவும் இருக்கார், எம்எல்ஏவும் இருக்கார். 2 பொறுப்பு அமைச்சராகலை, பட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதிமுகக்காரர் இன்றைக்கி திமுகவில் கோலாட்சியர் எல்லாருமே வந்து அதிமுகக்காரங்களாக தான் நம்ம பார்க்கணும். சேகர் பாபு எல்லாருமே செந்தில் பாலாஜிலேருந்து எல்லாருமே அதிமுகவுடைய பில்லர்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் அப்படி பார்க்கும்போது நான் இதை வச்சு தான் நான் வந்து பொன்முடிக்கு ஆல்டர்னேட் வந்து லக்ஷ்மணன் அப்படின்றத நான் சொல்கிறேன் அமைச்சரவையில். ஸோ இந்த தேர்தல்லையும் லக்ஷ்மணனுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அறிவிக்கிறதுக்கு. அவர் ஜெயிச்சிருவார் எனக்கு தெரிஞ்சு. பாமகவும் கூட்டணியில் வர பட்சத்தில் அவர் ஜெயிச்சிருவார். ஜெயிச்சிட்டா அவர் வந்து அமைச்சராகவும் ஆயிடுவார்ன்றது நம்ம நினைக்கிறோம். ஸோ விழுப்புரம் தொகுதி வந்து ஸ்டார் இது வந்து பொன்முடி இருக்க ஸ்டார் தொகுதியாகவே இருந்து அவர் தொகுதி மாறி மாறி போய் இப்போ அந்த விழுப்புரத்துக்கு ஒரு ஸ்டாராக லக்ஷ்மணன் உருவாகிட்டாருன்றதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ பொன்முடிக்கு பதில் லக்ஷ்மணன் வந்து அங்கே ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் ஒரு காலகட்டத்தில் அமைச்சர்களை தோற்கடிக்கக்கூடிய தொகுதியாக வந்து இருக்குது. அதனால் இந்த தடவை
லக்ஷ்மணனே நிற்க வாய்ப்பு இருக்குது. போன தடவை ஆப்போசிட்டில் சிவி சண்முகம் எதிர்த்து தோத்தார். பட் சிவி சண்முகம் வேறு தொகுதி மாறிடுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அது பிரகாரம் அதனால தான் ஒரு மயிலத்தை குறி வைக்கிறார். அதனால் லக்ஷ்மணனுக்கு இங்கே வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ இருக்கிற தொகுதிகள்லேயே ஷார்ட்டாக 2 வின்னிங் தொகுதி டிஎம்கேக்கு நம்ம சொன்னோன்னா மயிலம், விழுப்புரம் அண்டு திருக்கோவில். கௌதம் சிகாமணிக்கு நம்ம ஷார்ட்டாக நம்ம 100% வின்னிங்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்ததுலாம் வந்து கூட்டணிகளை பேஸ் பண்ணி 90% டிஎம்கே அலைன்ஸ் வின் ஆகும். நம்ம நினைக்கிற பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் டிஎம்கே அலைன்ஸ் தான் அதிகமான தொகுதியில் இங்கே வெற்றி போடணுன்றாக நம்ம நினைக்கலாம். இதில் ஒரு தொகுதி இழுபறியில் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து நம்ம மொத்தமாக நம்ம பார்க்கும்போது அது எந்த தொகுதின்றதை நம்ம வரையறை பார்க்கலாம். இப்போ 2 முறை வந்து விசிகா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் விசிகாவுடைய ஓட் பேங்குங்கிறது கூட்டணிக்கு தான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி இவங்க தனியாக எம்எல்ஏக்கு நிற்கும்போது ஒர்க் அவுட் ஆகலையா சார்? இல்லை, அங்கே வந்து பாமக பெல்ட்டு தான் அதிகம்னு நம்ம சொல்கிறோம். புரியுது? இவங்க இவங்க இருக்காங்க, அவங்களும் இருக்காங்கனாலும் பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ஒரு யுனைட்டடாக பாடுறதுன்றது பாமகக்கான பலமாக நம்ம படுது. தலித்துகள் ஓட்டு வந்து பிரிஞ்சிருக்கு, கட்சி வைஸ் பிரிஞ்சிருக்கும், இதுவாக இருக்கும். இதில் விஜய் இம்பேக்ட் இருக்கும். இதே திருமாவளவன் கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வந்து விஜய்க்கும் போவாங்க. அப்போ இதை எப்படி நம்ம நிலைநிறுத்த முடியும்? ஓகே. ஸோ அது பாமகக்கு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு அமைப்பு ரீதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் அவங்க வந்து தன்னெழுச்சியாக ஓட்டு போடுறதுன்றது, என்னுடைய ஆட்கள் எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற இது வந்து அதிகமாக அவங்க விதைக்கிறதுனால அது அவங்களுக்கு பலனை அதிகமாக கிடைக்கிது. அதனால் தனியாக கூட அவங்க அந்த தொகுதிகளில் தைரியமாக இருப்பாங்க. நீங்கள் என்றைக்குமே வந்து பாமக தனியாக இப்போ நீங்கள் போன இடைத்தேர்தல் கூட தனியாக பாமக நின்னாங்க. அவங்களுக்கு அந்த தைரியம் எங்கேருந்து கொடுக்குதுன்னா அந்த தொகுதியும் அதை சார்பு இருக்கிற எதுவும் அவங்களுக்கு பலமான இடமா இருக்குது. ஓட் பேங்க் அதை அவங்க நம்பி எப்போ வேணால் நிற்பாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி பாமகக்காக இன்னும் டிமாண்ட் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் பொன்முடி, அப்புறம் செஞ்சி மஸ்தான், தற்போது லக்ஷ்மணன் வந்து உருவாகியிருக்கிறாங்க. ஸோ இன்று இந்த 3 அதிகார போட்டியில் வந்து ஸ்டாலின்கிட்ட யார் அதிக முக்கியத்துவம் பெற போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வர தேர்தலில் லக்ஷ்மணன் நம்ம நிறைய முக்கியத்துவம் பெறுவாருன்னு நான் நினைக்கிறேன். செஞ்சி மஸ்தான் ஏற்கனவே இருக்கார். பொன்முடிக்கு பதில் எனக்கு தெரிஞ்சு இவருக்கு வாய்ப்பு. செஞ்சி மஸ்தானுக்கே சரி அமைச்சர் பதவி பொன்முடி இல்லாதனால தான் கொடுக்குறது, இல்லைன்னா அவருக்கு இடையிலவும் அமைச்சரையும் பிடிங்கிட்டாங்க, மாவட்ட செயலும் பிடிங்கி அப்புறம் மாவட்ட செயல் மட்டும் கொடுத்தாங்க. ஸோ அதனால் லக்ஷ்மணன் இதில் எல்லாமே கிளியராக இருக்கார். இவருக்கு எந்த நெகட்டிவிட்டியுமே அங்கே இல்லை. ஸோ அது அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். மீண்டும் ஒரு மாவட்ட ரீதியான தொகுதி நிலவரங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.